போறேன். அந்த வண்டி வேணாம் தம்பி, இந்த வண்டியை வச்சுக்கோ. தலை வாத்தல ரொம்ப பேசினதான் போனோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்துட்டு நேரா அந்த ஒரு இடம் இருக்குல்ல, அங்க போயிட்டு அவன் ஒருத்தன் இருக்கால, அங்க அவன் ஃப்ரெண்டு, அவன்கிட்ட எல்லாம் நீ போயிட்டு இந்த காசை கொடுக்குறேன், நான் அந்த காசை இதுக்குள்ள வைக்க முடியாது, ஆனா நீ இதில் போயிட்டு ஆளுங்களை கொன்று ஒரு 15 மெம்பர்ஸை கொன்று எடுத்து வரேன். அப்போ உனக்கு பரிசாக நான் ஒரு வண்டி வாங்கி கொடுத்து அதில் நான் வந்துட்டு வச்சு காசு அனுப்புவேன் உனக்கு. காசு அப்போதான் நிறைய கிடைக்கும். சரி வெயிட் பண்ணு. சரிங்க பாஸ், நான் இதை கொண்டு போயிட்டு எப்படியாவது எங்கள் ஆளுங்கக்கிட்ட நான் கொண்டு போய் இதை சேர்க்காம விட மாட்டேன். இது ஏன் மேலே உண்மை. சரி, இப்போ நம்ம இதை கொண்டு போயிட்டு அந்த இடத்துல சேர்க்கலாம். வந்த இடத்துலேயே மண்டை உடஞ்சி. தலைவரே, வண்டி உடஞ்சி போல தலைவரே. ஏறி நம்ம இப்போ போகலாமோ? அவ்வளோதான், வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தலைவர் சொன்ன மாதிரியே நம்ம வேறு ஒரு ஊருக்கு போனோம். அதுக்கு முன்னால் நம்ம வந்துட்டு நம்மளோட பயப்புள்ளிங்க எல்லாரையும் வந்துட்டு அக்காரை வச்சு கொண்டு போனோம். இப்போ நம்ம போன தருவை எங்கே போகணுமோ அதே இடத்துல போயிட்டு பார்க்கிங் போடுவோம். நம்ம பயப்புள்ளிங்க எல்லாருமே வருவானுங்க. அவனுங்க எல்லாமே வரும்போது நம்ம அவங்க கூட பேசணும். அவனுங்க வந்துட்டு இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னால் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கல உங்களோட வீட்டில் வந்துடுவேன் நான். ஓகே, நம்ம இப்போ மேலே போகணும். போன தடவை எவனும் வந்து இங்கே இன்னும் நோண்டிட்டான்னு நம்ம பயப்புள்ள சொன்னாங்க. ஓகே, இப்போ நம்ம இங்கே பார்க்கிங்கை போட்டுடலாம். நம்ம அவனுங்களை போய் அந்த பசங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வரலாம். டேய் எங்கடா இருக்கீங்க, வந்துருங்கடா. குதிரா அப்பா, இவன் வந்து வீணா மண்டை உடச்சிக்கிட்டுமே. சரி பரவாயில்ல, நம்ம வந்துட்டு இது மேலேருந்து ஏறுவோம். ஓகே. அடப்பா, மறுபடியுமா? ஓகே, நம்ம வந்துட்டு நம்ம பயப்புள்ளிங்க எல்லாரையும் போய் கூப்பிட்டு வரலாம். இங்கே வாங்க போகலாம். இங்கே என்னாடு அவன் வந்துட்டு அவங்க ஆளை கூட்டிகிட்டு வரானா? நம்ம அவங்க ஆளை கூட்டிகிட்டு வரவே முடியாதுப்பா, நான் விடவே மாட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணுன்னு தெரியல. நான் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன் மக்களே. நம்ம வந்துட்டு நேராக எனக்கு ஒரு காஸ்டியூம் சென்டர் கடை தெரியும், என் நண்பன். அவர்கிட்ட போயிட்டு நம்ம காஸ்டியூமை அவனுங்க மாதிரி மாற்றிட்டு வந்தா வாங்க போய் மாற்றிட்டு வந்துடலாம். அடப்பாவி, வண்டியை தரன்னு தைச்சிட்டுமே. போடா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு நம்ம ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் இருக்கும். இவனை வேறு தொத்த போகிறான்னு நினைக்கிறேன். அவன் வேறு கூட்டிகிட்டு வர வந்திருக்கான். அவன் வேறு கூப்பிட்டு வர போகிறான். இப்போ காலையிலே ஆச்சோம்னா இன்றைக்கி ராத்திரி கூப்பிட்டு வரேன்னு சொன்னான். நம்ம போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுவோம். வாங்க, சரி வாங்க உள்ளுக்கு போகலாம். ஓகே மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், அவனை மாதிரி நம்மளும் மாறிட்டோம். ஆனால் நான் தான் யாருமே சுட மாட்டேன். அவன்கிட்ட நம்ம எப்படியாவது நடித்து ஏமாற்றணும், அதுதான் நம்மளோட வேலை. ஓகே, ஆமாம், இன்னொருத்தனா நம்ம எப்படி நடிக்க போகிறோன்னு தெரியலையே. ஐயோ, என்ன நடக்க போகிறது என்பதை தெரியவில்லை. ஓகே மக்கள், இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நானா, வேறு யாரும் வந்து நினச்சிக்காதீங்க. நான் வெறும் ஷர்ட்டு மட்டும் மாற்றிட்டு வந்துட்டேன், அவன் மாதிரி ஃபேஸ் எல்லாம். ஓகே, அவன் எந்த பக்கமும் போனான், வீடு எங்கே இருக்குன்னு வேறு தெரியல. அவன் இந்த வண்டி வச்சுருப்பானா வேறு வண்டி வச்சுருப்பானான்னு கூட தெரியல. ஐயோ அப்பாடி, ஐயா முழுகிறாம போ. ஐயோ, ராத்திரி ஆகிருப்போதே. ஓகே, அவன் நேராக வந்துட்டு என்ன பண்ணுவான், அவன் வர்றகிட்டையும் மடன்னு என்னது இதுவும் இந்த மொட்டையனோட வீட்டில் போயிட்டு அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம இங்கே வந்துடலாம். ஓகே அப்பா அம்மே, ஐயோ வீணாக விழுந்து மண்டையை உடச்சிக்கிட்டுமே. ஓகே, நேரம் இங்கே ஓடி போயிட வேண்டிதான். நம்ம வாய்ஸை வேறு சேஞ்ச் பண்ணுமே, என்ன பண்ணுது? சரி, மிமிக்ரி பண்ண வேண்டியதான். நம்ம லைட்டாக மிமிக்ரி பண்ணால் மட்டும் போதும். சரி வாங்க, நம்ம நேராக வீட்டுக்குள்ளே போகலாம். எப்பா, ஐயோ இதனாலே அவன் கண்டுபிடிச்சிடுவான் போலே.
மென்டல் மாதிரி விழுந்துட்டுருக்கான். ஓகே 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 வாங்க போகலாம். அவன் வீடு தானே? ரைட்டு ஓகே வாங்க அவன் வீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே இது ராத்திரி ஆச்சு. இப்போ நம்ம நண்பனை கூப்பிட்டு வரலாம். எங்கடா இருக்க? என்ன இது புது கார் நிற்குது? ஒருவேளை புது கார் என்னமோ வாங்கிட்டானோ? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. நண்பா டேய், கதவை திறறா டேய். நண்பா இப்போ நீ கதவு திறக்கிறியா இல்லாட்டி உள்ளக்கு நான் உடச்சிக்கிட்டு வரட்டா? என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக பலத்த பாதுகாப்பு போட்டு வச்சுருக்கான்? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. டேய் வெளியே வந்துடுறா டேய். வெளியே வாடா. அவன் வெளியே வரமாட்டான், நம்ம தான் வெளியே வர வைக்கணும். ஐயோ டேய் சொல்கிறா என்னடா? டேய் என்ன நீ இன்னைக்கு வேறு மாதிரி ஒரு குரலில் பேசுகிற? அதுதான் அது ஒன்றுமே இல்லையே. இல்லை நீ என்னமோ மாதிரி ஒரு வாய்ஸில் பேசிகிட்டு இருக்க, அது எனக்கு நல்லாவே கேட்குது. நீ ஏன் அந்த மாதிரி பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. நீ உன் வண்டியை மட்டும் அத்து வா, நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் வா. சரி நான் அத்து வரேன். கைஸ் இவன் வேறு எத்து வர சொல்கிறானே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகே லைக் பண்ணுங்கள். என்ன என்னை காப்பாற்றுங்க எப்படியோ. கைஸ் சரி போய் அக்காரும் வரானான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டேய் ஏறிட்டியா? ஏறிட்டேன். என்ன சொன்ன? ஏறிட்டேன் வா வா நீ. சரி நானும் வரேன். நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா இந்த இடம் இல்லை, வேறு இடத்துக்கு போகிறோம். அந்த இடம் ரொம்ப தூரமாகவே இருக்குது. அதனால நம்ம நேராக நம்மளோட பேஸுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம அந்த வண்டி ஒன்று இருந்துச்சுல அதை எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். வா மேலே போகலாம். டேய் என்னடா நடக்குது? இங்குள்ள நம்ம வண்டியை காணோம். நான் என்ன பண்ணுறேன், நான் போயிட்டு அங்கே நம்மளோட லோகத்தில் போய் எடுத்து வரேன். அது வரைக்கும் நீ வந்துட்டு இறங்கி இங்கே நில்லு. சரி நான் இறங்கி நிற்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க வெளியே. இவன் வேறயா ரொம்ப தொலை பண்ணான். நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணலாம். ஏன்னா அவன் வந்துட்டு கீழே இறங்கி பரலோகத்துக்கு போயிட்டுருக்கான். அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இன்றைக்கி வேறு என்னமோ ஒரு வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கான். இருங்க நம்ம போயிட்டு நம்ம பாஸ்கிட்டே கேட்கணும். ஏன்னா அவன் வந்துட்டு இன்னைக்குன்னு பார்த்து வேறு ஏதோ குரலில் பேசிகிட்டு இருக்கான். என்ன குரலில் பேசுகிறான்னு தெரியல. பாஸை தான் கூப்பிடணும். பாஸ் வெளியே வாங்க பாஸ். வந்துட்டேன் சொல்லு. என்னன்னா நம்ம நண்பர் இருக்கான்ல, அவன் இன்னைக்குன்னு பார்த்து வேற என்னமோ மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அவன் என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கான், என்னமோ யாராவது மிமிக்ரி பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்படியா? அப்படி அவன் யாராவது இருந்தா கொன்று. ஆனால் அவன் என் நண்பன், நான் எப்படி கொல்ல முடியும்? ஆனால் அவன் வேற யாராவது இருக்க போகிறான். அவன் நம்மளுக்கே துரோகம் பண்ணுறவனா இருக்க போகிறான். அதனால நீ பார்த்து இரு. சரிங்க பாஸ், நீங்கள் எனக்கு கொஞ்சம் வண்டி தண்டா நல்லாயிருக்கும். ஏன்னா வண்டி இல்லை. வண்டி தானே, நான் எடுத்துகிட்டு வரேன். கொண்டா இங்கேயே பொறுமையாக வெயிட் பண்ணு. டேய் நான் வெளியே வந்துருக்கேன்டா. இந்தாடா நீ கேட்ட வண்டி, எடுத்துட்டு வரேன்டா இருடா. ஐயோ வண்டி வேறு சிக்கிச்சே. நான் வேற பரலோகத்துலேருந்து எடுத்து வரேனா, அதனால தான் இந்த வண்டி. எங்கே அவனை ஆளையே காணும். இந்த வண்டி வச்சுக்கோ. சொல்லுங்க பாஸ். இந்த வண்டியை எடுத்து வச்சுக்கோ. ஏன்னா அவன் ஏதோ பண்ணிட போகிறான். அவனை ஏற்றிட்டு நீ நேராக டெசர்ட் ஐலாண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு வேலை இருக்குது. போலீஸ்காரன் ஒருத்தர் இருக்கான், அவனை நீ அழிக்கணும். அதுக்கு முன்னால் நீ வந்துட்டு எனக்கு இந்த வண்டியை கொண்டு போய் சேர்க்கணும் நீ. சரி செஞ்சிட்டா போச்சு பாஸ். சரி நான் அங்கேருந்து கிளம்புறேன். ஏன்னா எனக்கும் ரொம்ப டைம் ஆச்சு. சூரியன் வேறு உதிக்க போகுது. அதனால நான் தண்ணிக்குள்ளே போகிறேன். பாய். நம்ம பாஸ் கரெக்டான நேரத்தில் தான் போயிருக்காரு. சூரியன் உதிக்கிறக்கிட்டையும் ஒரு வேளை போயிட்டாரு, இல்லாட்டி அவர் மறுகியாக இருப்பார். பரவாயில்ல, நம்ம வேலையை பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பயப்புள்ளைய கூட்டிகிட்டு போகிறோம். காலையிலே ஆச்சு, அவன் வேறு என்ன பண்ணலான்னு தெரியலையே. இப்போ நம்ம போயிட்டு பார்க்கலாம் வாங்க. காலையிலாவே ஆச்சு, அந்த மண்டப்பையன் எங்கே போனான்னு தெரியலையே.
எவ்வளோ நேரம் ஆச்சு, அவன் இன்னுமே வரலையே. அமைதி அமைதி அமைதியோ அமைதி. ஐயோ, லைட் வேற ஒன்றா இருக்கு. அந்த மண்டப்பையை பார்த்தா அவ்வளோதான், கார் வேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அடித்து மூஞ்செல்லாம் பேத்து விட்ருவான். சரி, நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். எப்பா, என்னடா ஆஃப் ஆக மாட்டேங்குதே, ஓட்டவும் மாட்டேங்குதே. ஐயோ, மண்டப்பையை வர்ற சத்தம் கேட்குது. நம்ம பேசாமல் போய் நின்றுடலாம். ஒரு வேளை நம்ம பாஸ் சொன்ன மாதிரி அவன் உண்மைக்கு வேறு யாராவது இருந்தால் அவனை போட்டு தள்ளிட வேண்டிதான். ஏலே மண்டப்பையிலே, எங்கடா இருக்க? எங்கடா வண்டி போட்டிருக்க நீ? இலை மண்டப்பையிலே, ஏன்டா அந்த பக்கம் நின்றுட்டுருக்க? இங்கே வாடா, நம்ம ஏறி இங்கேருந்து கிளம்பலாம் வா. டே மண்டப்பையிலே, சொல்லுங்க பாஸ். வந்து வண்டி மேலே ஏறுறா மண்டப்பையிலே. அதோ வந்து ஏறுறேன் பாஸ், இப்பயே வந்து ஏறுறோம். ஒரு நிமிஷம் இருங்க பாஸ், நீங்கள் போய் ஃபஸ்ட்டு ஏறுங்க பாஸ், நான் வரேன். சரி, நான் ஏறுறேன், நீ பின்னால் வந்து ஏறு, சீக்கிரம் வா. நான் ஏறிட்டேன், சீக்கிரம் வந்து பின்னால் ஏறுறியா இல்லையா? நான் இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நீ ஏறல, உன்னை நான் இப்பயும் வந்துட்டு ஏற்றி கொண்டுருவேன். சரிங்க பாஸ், தோ வந்துட்டு இருக்கேன் பாஸ், நீங்கள் என்னை விட்டுரு போயிடுறீங்க பாஸ். நான் உங்களுக்கு அதாவது ரொம்ப தெரிஞ்சிட போகுது. அதோ வரேன் பாஸ், வந்து பின்னால் உக்காந்துக்கிறேன். வந்து உக்காந்துக்கிறேன், இதோ வரேன். என்ன பாஸ் இது? அக்கான்ட்ட போகலாம் பாஸ். டே மண்டப்பையிலே, ஏறிட்டியா? ஏறிட்டோம் சார். போகலாமாப்ப? இப்போ நம்ம புது சிட்டிக்கு தான் போக போகிறோம். சரி வா போகலாம் சீக்கிரம். இந்த சிட்டி எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியாது, ஆனால் நீ பார்த்து பிடிச்சிக்கோ. நான் எப்போ ஆனால் வேகமாகவே போகலாம். நீ பார்த்து என்னை பிடிச்சிட்டுரு, ஓகே? என்ன அது திரும்புது ரொம்ப வண்டி. என்னடா பண்ண மண்டப்பையிலே? ஐயோ, இது என் பாஸ் தான் செஞ்சது. என் பாஸ் பார்த்தாரு, அவ்வளோதான். இந்த டிராஃபிக் லைட்டு இந்த மனுஷப்பாருங்க வச்சுருக்கானுங்க, அதெல்லாம் நம்ம எதுக்கு ஃபாலோ பண்ணணும்? அது நம்ம ரூல்ஸ் இல்லை, அவனுங்க ரூல்ஸு. நம்மளுக்குன்னு ஒரு ரூல்ஸே இல்லை, அதே நல்லது நம்மளுக்கு. இப்போ நம்ம ஒரு புது இடத்தை நோக்கி போகிறோம். இந்த இடம் பேரு தான் 2000 years later. ரொம்ப நாள் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்தாச்சு. அங்கே முன்னால் ஒரு ரோடு தெரியுது, அந்த ரோடுக்கிட்ட ரீச் பண்ணா நம்ம அந்த ஏரியா கிட்ட வந்திருப்போம். அப்போது எவ்வளோ நாள் எவ்வளோ பாலைவனம், ஒரு ரோடு இப்படி இருக்கா, நான் அப்படிக்கா வந்துட்டேன். ஓகே, இப்போ எப்படிக்கா போவோம்? இங்கே சில பேர் போலீஸாக வேறு இருக்கானுங்களா? ஆமாம், நம்ம மச்சி வரவே இல்லையா ரொம்ப நாளாக? என்னாச்சின்னு தெரில. இந்த சிட்டியே ரொம்ப குட்டியாக இருக்குது. இந்த சிட்டியிலையா வேட்டையாட சொல்கிறாரு பாஸு? வேட்டையாடிட்டா போச்சு. இது என்ன, இங்கே ஒரு வண்டி கிடக்குது, ஓசி வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் போலையே. அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, இதை நம்ம கொண்டு போயிட்டு இங்கே சேர்த்துடலாம். இங்கே சேர்த்தோன்னா நம்ம வந்துட்டு முடிச்சிடலாம். அந்த மண்டப்பைய இறங்கிட்டான் அந்த பக்கம். ஒரு வேளை அவன் அந்த இடத்துலையே இறங்கிட்டான். இந்த இடத்துக்கெல்லாம் வந்துன்னா அவன் அவ்வளோதான். அதெல்லாம் என்னோட இவனுங்கெல்லாம் கொண்டிருப்பானுங்க அவனை சேர்ந்து. போய் டிக்கியை திறக்க வேண்டியதான். எப்படியோ தோந்தாச்சு, இப்போ நம்ம வேலை முடிஞ்சுது. நம்ம இதை போயிட்டு பாஸ்கிட்ட சொல்ல முடியாது, பாஸ் தான் இங்கே வரணும். ஆமாம், இங்கே பாஸ் எப்படி வருவார்னு தெரியலையே, அவர்கிட்ட கால் பண்ணி சொல்ல வேண்டியதான். ஆமாம், பாஸ் நம்பர் எங்கே? பாஸ் நம்பர் 19. ஹலோ பாஸ், இங்கே வாங்க பாஸ், நான் இந்த தஞ்சாவூர்கிட்ட ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே இருக்கேன், நீங்கள் இங்கே வந்துடுங்க. ஓகே, இது பாஸுக்கு விளங்கியிருக்கோம் போலையே. பாஸ் நாளைக்கு வந்துடுவார், அது வரைக்கும் நம்ம எங்கே தங்குதுன்னு தெரியலையே. எங்கே தான் நான் போய் தங்குவேன்? இதையும் போய் பாஸ்கிட்ட அடிச்சு கேட்டுடலாம். இங்கே பாஸ் ஃபோன் எடுங்க பாஸ். என்ன பாஸ் நீங்கள் போங்க பாஸ். ஒரு நம்பரு 91. ஓகே பாஸ், இங்கே எங்கே தங்குது பாஸ்? அங்கே ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் தங்கிக்கோ. சரிங்க பாஸ். பாஸ் சொல்லிட்டார் எந்த இடத்துல தங்குதுன்னு. இப்போ இந்த வண்டி இங்கே இருக்கட்டும், நம்ம போயிட்டு எங்கேயோ தங்கலாம். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணல 8 லைக் இன்றைக்கி வரலன்னா நான் இனிமேல் உங்களை நான் விடவே மாட்டேன். இங்கே ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது, இதை தான் பாஸ் சொன்னார்னு நினைக்கிறேன். நம்ம இந்த பில்டிங்குள்ளே போவோம் வாங்க. இந்த வீடு சும்மா நல்லா இருக்குது, இந்த வீட்லேயே தங்கிடலாம் போலையே. இங்கே சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. பாஸ் வர்ற வரைக்கும்
நம்ம இங்கேயே படுத்து தூங்கலாம். எங்கே இது தூங்குற செக்ஷன் எங்கே போச்சு? எங்கடா இந்த தூங்குற செக்ஷன் எங்கே? தூங்குற செக்ஷன் எங்கடா அது?